ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 16 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சக்திய தேடி மறுபடியும் அவங்க நிப்பாட்டின இடத்துக்கு வராங்க. அப்ப அங்க பைக் நிக்குது. அப்ப இவங்க 2 பேரும் இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள தேடி வராங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சக்திக்கு வந்து அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி, உறுதிமொழியெல்லாம் எடுக்க வச்சு, தாலி கட்டுறதுக்கு தாலியெல்லாம் குடுத்துடுறாங்க. இப்ப சக்தி சொல்றாரு, "நான் அந்த அவள்ட்ட போய் ஒரு வாட்டி போயிட்டு பேசிட்டு வந்துடுறேனேன்னு" சொல்லிட்டு, பொன்னிக்கிட்ட ஓடி போய் பேசுறாரு. "இங்க பாரு பொன்னி, இது நம்ம நெனைக்கிற மாரி இல்ல. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிரும் பார்த்துக்கோ" அப்படின்னோனே, பொன்னி சொல்றாங்க, "போய் தாலி கட்டிக்கோங்க. எனக்கு என்ன? அதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னி பாட்டுக்கு நிக்கிறாங்க. "ஐயோ! பொன்னி நான் சொல்றது கேளுன்னோனே" அதான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டலாம் வான்னு சொல்லிட்டு, சக்தி கையில தாலி கட்டி கட்ட சொல்றாங்க. இப்போ சக்தி என்ன பண்ணான்னே தெரியாம அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. "கட்டு" அப்படி சொல்லிட்டு கோவமா எல்லாருமா சேர்ந்து சொன்னோனே, சக்தி வேற வழி இல்லாம கட்ட போகும்போது, பொன்னி வந்து "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லி உண்மைய சொல்லிர்றாங்க இந்த மாரி. அப்போனே அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசி வச்சு நடிக்கிறாங்க. இந்த மாரிலாம் இல்ல அப்டின்னோனே, இப்போ பொண்ணு அவங்க தாலி எடுத்து காட்டுறாங்க. இல்ல மஞ்ச கயிறுல தானே தாலி கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கோம். இந்த பொண்ணு என்ன செயின்ல போட்டிருக்குதுன்னோனே, ஐயோ! நீங்க சொல்ற மாரி மஞ்ச கயிறுல தான் போடுவாங்க. அப்புறமா மாத்திக்குவாங்க அப்டின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி காரணம் சொல்றாங்க. அப்புறமா என் ஃபோன வேற வாங்கி உள்ள போட்டீங்க. இல்லாட்டி ஃபோட்டோவாச்சும் காட்டுவேன். இப்ப என்ன பண்றது அப்டின்னோனே, இப்ப அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. பேசாம நீங்க 2 பேரும் மறுபடியும் எங்க முன்னாடி தாலி கட்டிக்கோங்கன்னோனே, பொன்னி அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சம்மதிக்காம அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. இப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தேடிட்டே இருக்கிறாங்க இன்னுமே. இப்ப சக்தி போய் பொன்னிக்கிட்ட போய் சொல்றாரு, "இப்ப நம்ம இங்கருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போய் ஆகணும். ஷிவானிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தயவு செஞ்சு ஒத்துக்கோ பொன்னி" அப்படின்னோனே, அப்புறமா பொன்னி இங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, 2 பேரையுமே ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்க. அப்புறமா மாலை மாத்தி தாலி கட்டுறாரு சக்தி வந்து பொன்னிக்கு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.